சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டிரம அமைப்பால் ஆரம்பிக்குதுங்க. 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 6:10 விடியும் போதே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டிரமம். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:10 வியாழக்கிழமை காலையில 9:06 வரைக்கும். செவ்வாய் முழுவ புதன் முழுக்க இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். ஆக திங்கட்கிழமை அவர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காது. அவர் அங்கே பௌர்ணமிக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல போய் அவர் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தள்ளி வைக்க வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் லாங் டிராவல் யாருன்னா போறீங்கன்னா போகும்போது பணங்கன்னா சூட்கேஸ்ல பணம் நகை இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க சூட்கேஸ் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே இந்த இதுல பொருள் இழப்புகள், பணத்தை தவற விடுதல், ஏடிஎம்முக்கு போறேன், பேங்குக்கு போறேன், அங்கே பேச்சு கொடுத்தாரு, இங்கே பேச்சு கொடுத்தாரு, கீழே காசு கிடக்குது பாருங்கன்னு டைவர்ட் பண்ணாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப கவனமாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். அதை தவிர்த்து பெரிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் உண்டுங்க. கொஞ்சம் கோபம் அடிக்கடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. டப்பு டிப்புன்னு நினைச்சது நடக்கலையென்ற கோப அமைப்புகள் 2, 8ஆம் இடங்கள்ல இப்போது சனி செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் வார்த்தைகள்ல ஏதாவது வித்தியாசமாக கொஞ்சம் பேசக்கூடிய தன்மை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவங்க சின்னவங்க நண்பர்கள் உறவினர்கள்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக வரும். வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்ல வாரமா இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு அம்மா அப்பாவோட சம்மதம் நீங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துல கிடைக்கும். ஆகவே வாரத்தின் ஆரம்ப நாளான அந்த செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களை தவிர்த்து இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய வருமானம் உள்ள நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்